வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு புன்னை வளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம். ஆரம்பத்துல 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சீமான் இருக்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா வாக்குப்பதிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் யாருடைய ஓட்ட பிரிப்பாரு, இதனால யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் டிபேட்டோடைய டாபிக்காக இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, அதிமுக ஓட்ட அவர் கணிசமா பிரிப்பாரு. அதனால திமுக நிறைய சீட்ஸ் இன்ஃபேக்ட் 200 கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அபரிவிதமான ஒரு வெற்றி திமுகவுக்கு காத்துட்டு இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய ஓட் பேங்க் தான் அவர் டார்கெட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர் அப்படின்னு திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் தான் அவர் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா திமுகவுக்கு பின்னடைவு, ஹங் அசெம்பிளி வரும் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன். 2 நாளா புதுசா ஓடிக்கிட்டு இருக்கிற வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு படி மேல போய் தாவேகா ஆதரவாளர்கள் உத்தேச அமைச்சர்கள் பட்டியல்லாம் வெளியிட்டுட்டாங்க. என்னதான் நடக்குது? களத்துல எப்படி இருக்கு? பலவிதமான ஹேஷியங்கள். வாக்குப்பதிவு முடியறதுக்கு முன்னாடியே நல்லா இருந்ததோ, நம்மளால இவ்வளவு செய்திகளை ப்ராசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு சமூக வலைதளத்துல இயங்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறார்கள். நீங்க அதுல ஒரு விஷயத்த, அந்த ஸ்கூப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அதை சொல்றேன். தொங்கு சட்டமன்றம் வர காரணத்துல விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து தாவேகா சிஎம் ஆயிடாம பார்ப்பதற்கு வேலை தொடங்குதுன்னு அந்த தியரியும் ஒரு பக்கம் ஃப்ளோட் பண்ணப்பட்டிருக்கிறது. நமக்கு உள்ளபடியே ஏதோ லைட்டா நம்ம எங்க இருக்கோம், எதுவும் பேரலல் வேர்ல்டுல இருக்கோமா, தமிழ்நாடு குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு சோசியல் மீடியா யூசர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செய்திகள், தகவல்கள், தரவுகள் ஃபிளட் ஆகுது. ஒரு படி மேல போய் அது ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருக்கிறதோ அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பேக் டு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா பல விதமான விஷயங்கள் உள்ளபடியே விஜய் இந்த முறை கண்ணாபின்னான்னு வாக்குகளை சிதற விட்டிருக்கிறார், சிதறகா போட்டிருக்கிறார். தமிழ்நாடு எலக்டோரல் அந்த இது அப்படிங்கிறத ஏத்துக்கணும். ஆனா அடிப்படையில் இவங்க குறிப்பிடுவதை போல இங்க ஒரு அலையும் கிடையாது, இந்த வாக்கு சதவீதம் வரலாறு காணாததும் கிடையாது. இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருக்க முடியும்? ஏன்னா இப்ப திமுகவை கேட்டா எங்க வாக்குகள் எடுக்கலாம்பாங்க, அதிமுகவை கேட்டா எங்க வாக்கு இல்லைங்க, அது முழுக்க முழுக்க டிஎம்கேம்பாங்க. சீமானை கேட்டா என் வாக்கெல்லாம் தொட வாய்ப்பே இல்லை அப்படிம்பாரு. அப்ப அவர் எங்க இருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கால இருந்து ஆளை கூப்பிட்டு அங்க இருந்து ஓட்டு எடுக்கிறாருன்னா எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க்ல இருந்து தான் அவர் எடுக்கணும். அப்ப எல்லோருமே தன்னை பாதுகாக்கிற இடத்துக்கு போறாங்க. இதுல ஒரு விஷயம், திரைமறைவுல ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட போஸ்ட் எலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா எண்ணி முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் நாங்க தான் தனிப்பெரும்பான்மைன்னு எல்லாரும் சொல்லணும். இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்பாகவே இப்ப நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் வரும். அப்ப இந்த இடத்துல விஜய்க்கு இப்படி ஒரு அலை இருப்பதாக நமக்கு உணர்வதற்கு அப்படி ஒரு இமேஜ் வருது இல்லையா? அதற்கு 2 காரணம். ஒன்று எஸ்ஐஆர். நான் எஸ்ஐஆரை வச்சுதான் இவங்க திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் 2021 விட எண்ணிக்கையிலேயே குறைவு, பெர்சன்டேஜ் இல்ல, போலான அந்த அப்சல்யூட் நம்பர்ஸே குறைவுங்கிறது அவ்வளவு டீட்டெயில்டா தரவுகளோட வந்திருக்கிறது. என்ஆர்ஐஸ் கும்பலா கிளம்பி 3 மடங்கு ஃபிளைட் கட்டணம் கொடுத்து வந்தாங்கிறதையும் உடைச்சாச்சு. ஒரு 6-7 தொகுதிகள் எடுத்து ரொம்ப எலாபரேட்டாவே டைம்ஸ் ஆஃப் இந்தியால அதை செய்தியாளர்கள் ரொம்ப செஞ்சிருந்தாங்க. அதுவும் உடைஞ்சிருச்சு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ரிவர்ஸ் போகணும். 2024, ஏன்னா அந்த விஜய் யுஃபோரியா எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக 2024 போங்க. அப்பவும் இங்க இதே 100% வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் திமுக, அதிமுக, என்டிஏ, அண்ணாமலை இன்னைக்கு கூட்டியிருந்த என்டிஏ, திரு சீமான் அவர்கள், இது போக சுயேட்சைகள், இப்படி எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட யாருக்கும் சமூக வலைதளத்துல வீடியோவா பதிவு பண்ற பழக்கம் கிடையாது. பெரும்பாலும் பேஸ்புக்கோ ட்விட்டரோ அந்த இடத்துல இருக்கிறவங்க சிலர் எழுதலாம், அந்த ஓட்டு போட்டு அந்த மைய போட்டு நான் வளர்ச்சிக்கு வாக்களிச்சேன், விக்ஷித் பாரத்துக்கு வாக்களிச்சேன், ஏதோ ஒண்ணு அவங்க போடுவாங்க. மீண்டும் இந்தியா கூட்டணி வரணும், இந்தியா கூட்டணி இந்த முறை வரணும் இப்படின்னு எல்லாம் எழுதுவாங்க. விர்ச்சுவலி ரெப்ரசென்ட் பண்ற இடத்துல இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஆக்சுவலா பிரசன்ட் 0. அவங்க 0ன்னு இருக்கிற இடத்துல 100 போட்டாலும் அது தாவேக்காவா மட்டும் இருக்கிறதுனால தாவேக்கா தான் இங்க எல்லாமே எடுத்து வாரி சுருட்டி இருக்கு அப்படிங்கிற ஃபீல் கிரியேட் ஆகுது. அங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல, அங்க ஃபீல்டுல யாருமே இல்ல. அவங்க மட்டுமே பால் போட்டு அவங்களே கீப்பிங்னு அவங்களே அம்பையரா நின்று அடிச்சுக்கிற இடமா விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கிறதுனாலதான் இந்த உணர்வு திரும்ப 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 கட்டமைக்கப்படுகிறது. இதுல நான் அபாயகரமா பாக்குறது,
அந்த அவருடைய ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடியவர்கள் இதை நம்புறாங்கிறத தாண்டி மாற்று கருத்து வைக்கிறவர்களை அவங்க எப்படி அணுகுறாங்க, ஒரு உரையாடலுக்கே தயாராக இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது, நம்ம ஜெயிச்சா செலிப்ரேஷன் கூட அப்புறம் தான், அதை விட மிக முக்கியமா நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம், இவங்களெல்லாம் 2 நாளைக்கு நம்ம வச்சு செய்யணும், அது ஒரு கட்டத்துக்கு மேல பர்சனல் ரிமார்க்ஸா போகிறது, அதை தாண்டி அது பிலோ த பெல்ட்டுக்கு போகும் பொழுது அந்த பட்டியலை வாசிக்கக்கூடியது, ட்விட்டர் ஸ்பேசஸ்ல உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு அச்ச உணர்வு வருகிறது. ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு என்னுடைய காரின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் அது அவங்க தான் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா சமீப காலமா அவர் ஏன் லைம் லைட்டுக்கு வராரு அப்படின்னா, யாரை விமர்சிச்சுங்கிற இடம் அது நிக்குது. ஒருவேளை இது அவர்களாக இருந்தால் அது மிக அபாயகரமானது. உடனே திமுக இல்லையா, அதிமுக இல்லையா, அவங்க தாக்குதல் செய்யலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கு நடந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். குறைஞ்சபட்சம் அது என்னன்னு பார்ப்பாங்க. கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது தற்காலிக நீக்கமோ, அது முழுமையான நீக்கமோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்ணுவாங்க. தாமதமா தான் செய்வாங்க, இன்டர்னலா விசாரிப்பாங்க. இங்க எதற்குமே தாவேகா அதிகாரப்பூர்வமாக வாயை திறக்காது என்றால், இந்த வதந்திகளை அவர்கள் ரசிக்கிறார்கள் அல்லது அவர்களே இதை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்கிற எண்ணம் அந்த இடத்துல வருது. நம்ம ஓட் கவுண்ட்டுக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா, விஜய் எல்லாரிடமிருந்தும் எடுக்கிறார். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெண்டரா 4th 4வது அணியாக வந்ததுனால, போன முறை எலெக்ஷன்ல 3 இருந்துச்சு, இப்ப 4 ஆனதுனால முதலிடம் வாங்குறவங்க 40 வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. 40ஓ 38ஓ அது இன்னும் குறைந்தாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிற 4 பேர்ல யார் அதிகமாக எடுக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்பதை விஜய் ஃபெசிலிட்டேட் பண்றாரு ஆன்டி இன்கம்பன்சில. ஏன்னா கடந்த முறை 2021ல திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு 5.5% வாக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு 4% ஆன்டி இன்கம்பன்சிக்கு குறைச்சாலும் 1.5% டிஎம்கே லீடிங்ல இருக்கு. இந்த 1.5% எப்படி அதிமுக அதை எடுத்திருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல அதிமுக திமுக 2 பேர்ட்ட இருந்தும் விஜய் சமமாக வாக்குகளை உருவினாலும் திமுக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% அங்க 39ல இருந்து 5 போய் டிஎம்கே 34 ஆகும். இவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 5% குறைஞ்சு 30ல போய் நிற்பாங்க. அந்த இடம்ங்கிறது கவனிக்கத்தக்கதாக வரும். அப்பவும் ஃபர்ஸ்ட் டிஎம்கே தான் இருக்கும். விஜய் குறிவைப்பது 2 பக்கத்துல இருந்து வாக்கு எடுத்தாலும் திமுகவிடம் அதிமுகவை விட 3 மடங்கு அதிகமா வாக்கு எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏடிஎம்கே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்க கருதுற மாதிரி விஜய் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு டாப்புக்கு வராருன்னா அவர் எங்க இருந்து அந்த வாக்கை எடுப்பார், யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆக போகிறதுங்கிறது இருக்கு. நம்ம கவனிக்க யாருடைய வாக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? திமுக வாக்குகளை அதிகம் எடுப்பாரா, இல்ல அதிமுக வாக்குகளை அதிகம் எடுப்பாரா? அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? இன் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா ப்ரப்போர்ஷன் யார் அதிகமா இழக்க போறா. ஏன்னா நீங்க 35க்கு 1% இழக்கிறதும் 8% ஒருத்தர் 1 இழக்கிறதும் ப்ரப்போர்ஷனா பார்த்தா 8ல குறையிறது ஜாஸ்தியா நமக்கு தெரியும். அதிகபட்சமா அவர் டார்கெட் பண்றது ஏடிஎம்கே ஓட்ஸ். அவரு தன்னை ஒரு நியோ ஏடிஎம்கேவாக நவீன அதிமுகவாக பொசிஷன் பண்றதுங்கிறது டே 1ல இருந்து விஜயனுடைய திட்டம். நான் அதிமுகவுக்கான ஓட்டுகள் முதல்ல எப்படி போகும்னு பார்த்தா அதுல எதெல்லாம் அவர் உடைச்சு எடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். அதிமுகவுக்கு 4 வகையான வாக்குகள். முதல்ல அதிமுக என்கிற கட்சி அவங்க ஒரு ஐடியாலஜின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அதற்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு. அவங்க பேசக்கூடியது அண்ணாயிசம்னு சொல்லுவாங்க. டிஎம்கே பேசுறதெல்லாம் சாஃப்ட் டோன்ல, எதிர்த்து வாங்க மாட்டோம், அதை வலியுறுத்தி பேசி இணக்கமா இருந்து வாங்குவோங்கிற டோனு. விஜய் பேசுவார், அவரும் ஆளுநர் கூடாதுன்னு தீர்மானம் போடுவார். ஆனா ஆளுநரை எதிர்த்து கண்டித்து அறிக்கை வராது. டீலிமிட்டேஷனை கண்டிப்பார், பாஜக என்கிற வார்த்தையே இருக்காது, மோடி அரசாங்கம் என்கிற பெயரே வராது, என்டிஏ என்கிற பெயரே வராது. ஆனா நாங்க வந்தா வலியுறுத்துவோம், வாங்கி தருவோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாருன்னு அவர் சொல்லுவாரு. அது அண்ணாயிசம்னு பேர் வச்சு அவங்க விளக்கலனாலும் அந்த சாஃப்ட் டுவர்ட்ஸ் யூனியன் கவர்மெண்ட்ங்கிற இடம் இருக்கு இல்லையா, விஜயனுடைய இடமும் வலுவாக தான் இருக்கு. எஃப்சிஆர்ஏ உள்ள வருது அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை இவராச்சும் அதுக்கு வாயை திறக்காம இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இது கொள்கை முடிவுன்னு பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் ஐ திங்க் ஹிந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ கொடுத்த பேட்டியில கொள்கை முடிவு சட்டம் வந்த பிறகுதான் யாரை பாதிக்கும்னு சொல்ல முடியுங்கிறாரு. அது இதை விட அபாயகரமானது. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு போனாலும் நாளைக்கு ஆட்சியில் இருந்தாலோ இதையத்தான் அவரும் பேசுவாரோ என்கிற எண்ணம் இருக்கு. உங்களுடைய மௌனம் அதை தான் காட்டுது. சோ அந்த ஐடியாலஜிங்கிறது அவங்க தமிழ்நாட்டுக்கானவர்கள் சொல்லி கொண்டாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பொசிஷன் பண்றாங்கிற இடத்துல இருந்து ஏடிஎம்கேனுடைய அந்த சாஃப்ட் டோன் அவர்களுக்கும் வருகிறது. விஜய் யாரையும் பகச்சிக்காம மத்தியில இருக்கிறவங்களை குறிப்பா பகச்சிக்காத டோன் அவருக்கு வருது. அந்த ஐடியாலஜின்னு நம்ம அதை கிளைம் பண்ணோம்னா. 2வது அந்த தலைவருக்கான ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமை பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த 4.5 ஆண்டுகள் சொந்த கட்சி பிரச்சனைக்கு தான் அவருக்கு சரியா இருந்தது.
ஓபிஎஸ் ஆகட்டும், இல்ல டிடிவி எதிர்நிலையில இருந்ததாகட்டும், இப்ப சசிகலா அம்மையார் ஆகட்டும். சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பிச்சது பார்த்தா ஒரு 3 மாசம் இருக்கும். இப்பதான் அவர் கம்ப்ளீட்டா கட்சியை கையில எடுத்திருக்காரு. அவருக்கான ஒரு பர்சனாலிட்டி வாக்குகளோ அல்லது ஒரு கல்ட்டோ ஒரு ஃபார்ம் பண்றதுல இன்னமும் நெருக்கடி இருக்கு. பிராக்டிகலி அதுல நிறைய சிக்கல் இருக்கு. சோ அவருக்கு அந்த வாக்கு இல்ல. அப்ப அவருக்கு அந்த கட்சி கிளைம் பண்ணக்கூடியது ஜெயலலிதா அவர்களுக்கான வாக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கான வாக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக அவங்க அண்ணாவையும் கிளைம் பண்ணி உள்ள எடுத்துட்டு வருவாங்க. இந்த 3ஐயும் விஜய் பயன்படுத்தி விட்டார். தன்னுடைய லெகசியாக அவங்களுடைய லெகசி நான் தான் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சொல்வாரு, லெகசி திருட்டு அப்படிம்பாரு. அதை நம்ம அப்ராப்ரியேட்டா அங்க பொருத்த வேண்டியது. உங்ககிட்ட தலைவர்கள் இல்ல, வச்ச 5 10 திரும்ப போய் நீங்க திருடிட்டு வரீங்க. ஏன்னா நீங்க இருக்கிற 5 பேரை வச்சு ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா உங்களுக்கு அது தெரியணுமேங்கிற விஷயம் இருக்கு. அதனால நீங்க அங்க போய் திருடிட்டு வரீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாரு. அதுதான் நமக்கு கவனிக்கணும். அப்ப அந்த தலைவர்கள் அவர்களுடைய பர்சனாலிட்டி அவர் திரும்ப திரும்ப மேடம் ஜெயலலிதா அப்படின்னு பேசுவாரு. இங்க பக்கம் எம்ஜிஆர் அவர்கள்ல பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இதான் இப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருமாப்பா அடங்கும். எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரான்னு உங்க ஏக்கம் எனக்கு புரியுது அப்படின்னு பேசுறதாகட்டும். அந்த லெகசிய அந்த தலைவர்களுக்கான ஓட்ஸை நான் கொண்டு வரணும். ஏன் ஜெயலலிதா அம்மையார் ஒன் தண்டிக்கப்பட்டவர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க தான் கரப்ஷனுக்கு எதிரானவராச்சேன்னா ஜெயலலிதாவை திட்டிவிட்டால் அதிமுக வாக்கு தன்னிடம் வராது. அது மேஜர் பிளண்டர் மிஸ்டேக்கா மாறிடும். அந்த ஒரு சாஃப்ட் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த டோன், அந்த பர்சனாலிட்டி, அவங்களோட நான் சுமூகமா தான் இருந்தேன், அவங்க எனக்கு இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா எனக்கு எடப்பாடி கிட்ட இருக்கிற ஓட்டு இவரை விட அந்த தம்பி நல்லா பண்றாப்லையே, அம்மா பேரை சொல்றாரேன்னு வரணுங்கிறது தான் அவருடைய மோட்டோ. அதுவும் கிரவுண்ட்ல அந்த வாக்காளர்களிடம் போய் சேர்ந்திருக்கும். 3வது அதிமுகவினுடைய அந்த உயிர் நாடி ஆன்டி டிஎம்கே. இந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி பேசியது அவர் பேசியிருந்தாலும் அது ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ விர்ச்சுவலா இவ்வளவு தூரம் பரவாயில்ல, மீடியாவும் அதுக்கு அவ்வளவு ஹைப் கொடுக்கல. ஆனா விஜய்க்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆன்டி டிஎம்கேங்கிறது உங்களுக்கு லாஜிக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க லாஜிக்கே இல்லாம அவங்க சொல்றதுக்கு எதிராக பேசணும். அவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிராக நீங்க சொல்லணும். லாஜிக் எல்லாம் பார்க்கவே கூடாது, இன்ஸ்டன்டா வரணும். சொல்ல போனால் எம்ஜிஆரே திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லல, அவர் கலைஞரை தான் அந்த இடத்துல பொசிஷன் பண்ணாரு. அது அந்த பர்சனல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்ததுதான். இல்லைன்னா திமுக தீய சக்தின்னு அவர் சொல்லியிருந்தா திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சட்டமன்றத்துல அவர் எப்படி பேசுவாரு? மாநில உரிமை, மொழி உரிமை, சமூக நீதி இப்படி அவர் பேசினார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் 50% தீய சக்தியா இருப்பேன்னு அர்த்தமா? சோ அது அப்படி கிடையாது. அத அவரும் சொல்லல. ஜெயலலிதா அம்மையாரும் டிஎம்கேங்கிற கட்சி அப்படி பிராண்ட் பண்ணல. அது தவறாக இருந்தாலும் அது ரசிக்கப்படுகிறது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆன்டி டிஎம்கே பெருசா ஏடிஎம்கே கேட்கல. சோ அங்க இருந்தும் ஒரு பெரிய வாக்கு அவர் கொண்டு வரார். 4வது அதிமுகவினுடைய திட்டங்களினுடைய பயனாளர்கள். 5 ஆண்டுகள் உங்கள் ஆட்சியில இல்லாதனால எவ்வளவு பேர் கேரி ஓவர் ஆகிறாங்கிறது விஜய் வந்தாலும் வரலனாலும் அதுல ஒரு டென்ட் இருந்திருக்குமோன்னு இருக்கு. அதனாலதான் அவர் 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆல் பாஸ் போட்டேன் இல்லையான்னு பழையதை ஞாபகப்படுத்துற இடத்துலதான் இருக்கிறார். ஏன்னா பல திட்டங்கள் நிதி நெருக்கடி கோவிட் காரணமா அவரை நிறுத்தி வைக்கிற சூழல் வந்தது. தாலிக்கு தங்கம் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும். சோ அந்த பயனாளிகள் இபிஎஸ் கொடுத்ததாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த 4 செக்ஷன்ல இருந்து விஜய் பெரிய அளவுக்கு இழுக்கிறார். நீங்க இதே திமுகவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா திமுக அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மாநில உரிமையோ, மொழி உரிமையோ, மாநில சுயாட்சியோ, சமூக நீதியோ பேசுறாரு. ஆனா இல்ல. சோ அங்க டென்ட் ஆகாது. 2வது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கான அந்த பர்சனாலிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்த 5 ஆண்டுகள் அவர் செயல்பட்டிருப்பது, தேசிய அரசியல்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு ஸ்டேச்சர் அப்படிங்கிறது. இத்தனை தேசிய தலைவர்கள் இங்க வந்துட்டு போறாங்க இல்லையா? ராகுல் காந்தி மேடையர்லங்கிறது விமர்சனத்துக்குரியதுனா விமர்சனத்துக்குரியது, அது இன்டர்னல் கிளாஷ். பட் அதை தாண்டி உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ்ல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து வராங்க. மம்தா ஒரு விஷயம் தவறா டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேச்சர் அது இங்க மாநில அளவிலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் அவருக்கு கலைஞர் அளவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. 2. 3வது ஆன்டி பிஜேபி. ஆன்டி பிஜேபியில இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பிரெஞ்சுல இது பாண்டிச்சேரியில பிரெஞ்சை கட் பண்றாங்க, ஹிந்தி கட்டாயங்கிறாங்கன்னா அதுக்கு இங்க இருந்து போகுது. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்களுடைய அடையாளமா ஐடென்டிட்டியா அது இருக்கு அப்படின்னா அதுல நீங்க கை வைக்க கூடாதுங்கிற குரல் திமுகவிடம் இருந்து வருகிறது இல்லையா? அது கவனிக்கத்தக்கது. அந்த ஆன்டி பிஜேபியை டிஎம்கே விட இவர் ஹார்டா பேசினாதான் அந்த ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ அதுவும் வாய்ப்பு இல்லை. இருக்கக்கூடியது திமுக திட்டங்களினால் பயனாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். சில திட்டங்கள் நாங்க வந்தாலும் தொடருவோம்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை விட நான் அதிகமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ யார் வந்தாலும் இது கண்டினியூ ஆகுதுன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற கால ஒரு எரோஷனை ஒருவேளை பயனாளிகளிடம் இருந்து நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த 4 ஃபேக்ஷன்ஸ்ல ஒண்ணுத்துல இருந்துதான் இங்க எரோஷன். ஏடிஎம்கேக்கு 4த்துல இருந்தும் அந்த எரோஷன்ங்கிறதுனால விஜய் மிக அதிகமாக அங்கதான் கை வைக்கிறாரு. சில இடங்கள்ல அந்த வேட்பாளர்கள், ஏன்னா 100 பேர் வேற கட்சி, அவங்க ஒருவேளை லோக்கல்ல செல்வாக்கு உடையவர்களாக இருந்திருந்தால் அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க மணி டிஸ்ட்ரிபியூஷனும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா
அங்கல ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அங்க நெக் டு நெக் போறது அப்படிங்கிற இடங்கள்ல இந்த ஏடிஎம்கே ஓட்டை தாண்டி டிஎம்கேக்குள்ள எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒரு தொகுதியில நிப்பாட்டுறாங்கன்னு வைங்களேன். அந்த நேரத்துல அப்படி எக்கு தப்பா ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் பெரிய அளவுக்கான ஒரு எரோஷனை தொகுதி பேசிஸ்ல, அது டிபெண்டிங் ஆன் தி மெரிட் ஆஃப் தி லோக்கல் கேண்டிடேட் யாரு நிப்பாட்டுறாரோ அவர் அந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அந்த மக்களிடம் என்னவாக அறியப்பட்டிருக்கிறார், நல்லது கெட்டதுன்னா போயிருக்கிறாரா, இல்ல அவங்க தலைவர் மாதிரி நல்லதுக்கும் போக மாட்டேன் கெட்டதுக்கும் போக மாட்டேன் பனையூருக்கு நீங்க வந்துட்டு போங்கிற ஆட்டிடியூட்ல இருக்கிறாரா, இதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் விட நம்ம கூடுதலா பார்க்க வேண்டியது இந்த ஒப்பீனியன் போல்ஸ் ஆகட்டும், சர்வேஸ் ஆகட்டும், இது எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கிராஸ் செக்ஷனை எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறதானா இல்லை. மீடியால டிஜிட்டல் லிட்ரஸி அதிகம் கொண்டவராக, அதிக ஆக்டிவா இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பாக விஜயனுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு பொலிட்டிக்கலா இருந்தவங்க திமுக அதிமுகவால தான் தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாம போச்சு என்று நம்பக்கூடிய அந்த எண்ணம் கொண்டவர்கள் இருப்பதனால, அவங்க மட்டுமே அங்க இருக்கிறதுனால அதுவா நமக்கு தெரியுது. அது ஒரு தோற்ற பிழைனா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர நினைக்க நமக்கு அதுல இன்னும் கூடுதலான கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ திமுக ஓட்டை விட இன் எசன்ஸ் அதிமுக ஓட்டை அதிகம் பிரிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதிமுக பலவீனம் அடைய அடைய இது இன்டைரக்டா பிஜேபியை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. அதுக்கு ஏற்றாற் போல் இந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ரொம்பவே அடக்கி வாசிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். முதல்ல அண்ணாமலை மாதிரி ஸ்ட்ராங்கா கிரவுண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு லீடரை ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முன்கூட்டியே நடத்தி 1 வருஷம் முன்னாலேயே கூட்டணி எல்லாம் அமைச்ச அதுல காட்டின அந்த ஜோரை அதுக்கப்புறம் அந்த 1 வருஷத்துல அமித்ஷாவோ மோடியோ பெருசா காமிக்கல. சீட் ஷேரிங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. அங்க கூட அண்ணாமலை ஒரு விமர்சனம் வச்சாரு. நமக்கான தொகுதியில நீங்க கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 2 நாளா என்ன பேச்சு சமூக வலைதளங்கள்ல வருதுன்னா, பிஜேபி அதிக இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல ஜெயிச்சு 2 இலக்குல வெற்றி பெற்று வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இன்டைரக்டா பிஜேபியை ஹெல்ப் பண்றாரா? இல்ல தெரிஞ்சே ஹெல்ப் பண்றாரா? விஜயனுடைய இம்பாக்ட்னால பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னாலும் அங்க அதிமுக காரங்க லோக்கல்ல வேலை பார்த்திருக்கணும். பாஜக ஆன் இட்ஸ் ஓன் அதை ஜெயிச்சிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. ஒதுக்கிய தொகுதிகளிலேயே ஏறத்தாழ 18 சீட்டுகள் நீங்க உதயசூரியனோட போட்டியிடுறீங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு உள்ள இருந்தே அவங்க டபுள் டிஜிட் போயிடக்கூடாதுங்கிற மாதிரியான சீட்ஸை தான் பிக் பண்ணி செரி பிக் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. அதிமுக காரங்க அங்க வேலை செய்யாம விட்டு விஜய் அங்க சுமாரான கேண்டிடேட்டை போட்டிருந்தாலும் திமுகவும் லூஸ் விட்டு இருந்தாலும் பிஜேபி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க குறிப்பிட்டதை போல ஏன் பிஜேபி இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல அப்படின்னா, அப்பதான் ஒட்டுமொத்தமாக தோற்றால் அந்த கணக்கை கொண்டு போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டியை பிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் அவங்களுடைய இது கூட சேர்த்து அவங்கள திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படிங்கிற மாதிரி கூட சேர்க்க கூட இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஆக்சுவலா ஜாக்கிரதையா இருக்கணும். நேரடியா அது இருக்கிறவங்க கூட சரி இவங்க விடுதான்றத கணிச்சரலாம். அவங்களுக்கு டேஞ்சர் த்ரெட் கம்மி தான். கூட சேர்ந்தவங்க தான் ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்கிறதுக்கான உதாரணம். அதுல ஒரு அடுத்த கட்டமான விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். விஜய் அவங்க சாஃப்டா டீல் பண்ணதுக்கான ரீசன் பை சான்ஸ் ஒரு ஹங்கு போனாலும் அல்லது நாளைக்கு பவன் கல்யாண் மாதிரி அவரு அந்த ஒரு ரோலை எடுக்கிறாரு, ஒரு ஆந்திரா ஃபார்மேட்ல வராரு அப்படின்னா அந்த இடத்தில் விஜயை நம்ம இப்பவே ரொம்ப ஓவர் போட் போய் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நெருடலை உருவாக்கலாம். ரொம்ப குறிப்பாக உங்களுக்கு பிலிப் பர்சனாலிட்டியா இருந்து வரவங்களுடைய அந்த நீங்க ஒரு பாலிட்டிஷியன் எவ்வளவு பகையா இருந்தாலும் கை குலுக்கணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு ஒரு நெகிழ்வுத்தன்மை பிளெக்சிபிலிட்டி வந்துடும். பட் உங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட்ல ஒரு பீக்ல இருந்து வரவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ அவ்வளவு சீக்கிரம் அது ஹர்ட் ஆச்சுன்னா அவங்க அப்படி கலந்துட மாட்டாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. மேபி அதிக அளவுக்கு திரைத்துறை சார்ந்தவர்களும் அவங்களுடைய கட்சிகள்ல பயணிக்கிறதுனாலையும் அந்த நீக்கு போக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி விஜய்க்கு பாஜக தொல்லை கொடுக்காம நீங்க டிஎம்கேக்கு தொல்லை கொடுக்கல, நீங்க விஜய்க்கும் பெருசா கொடுக்கலையே. விஜய் டிசர்வப்டரா இருப்பாரு நாம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுறாரு. எடப்பாடிய கடைசி அந்த பிரச்சார மேடையில ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுறாரு, அட்டாக் பண்ணி பேசுறாரு. அப்ப கூட பிஜேபி கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் வரல. அத அவங்க கடந்து போறாங்க. அதே மாதிரி கரூர் விஷயமாகட்டும், இல்ல ஜனநாயகன் இஷ்யூ ஆகட்டும், பெருசா எதுவுமே ரியாக்ஷன் இல்ல. பெருசா எதுவும் அழுத்தமும் கொடுத்த மாதிரியும் தெரியல. இவர் ஒரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொன்னாலும், ஒருவேளை அவங்களும் அத ஒரு சாஃப்ட் பெடல் பண்றாங்களா? சரி விஜய் வளரட்டும்.
நாம செய்ய முடியாதத விஜய் செய்றாருன்னா, அது இன்டைரக்ட்டா நமக்கு நன்மை அப்படின்னு நெனச்சு அவங்க கடந்து போறாங்களா? இல்ல ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் எடுக்குறாங்களா? லாங் டெர்ம்ல இது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஷார்ட் டெர்ம்ல விஜய் பெனிஃபிட் ஆனாலும், லாங் டெர்ம்ல இது இன்டைரக்ட்டா அதிமுக வீக் ஆனா அது நமக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு நெனச்சு, ஆர் தே பிளேயிங் அ வெயிட்டிங் கேம்? அந்த இடம் ரொம்ப கவனிக்கிறதுக்கு அது பிஜேபி தே ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் இன் லாங்கர் கேம் விளையாடுறதுல நீண்ட ம். கால செயல் திட்டத்தோட வர்றதுல அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸ் தான். இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கால காத்திருப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு இந்தியன் மெஷினரியாக மாறி நிற்கக்கூடியது நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அதிமுகவை அப்புறப்படுத்துவது நம்மால் முடியவில்லை. அப்புறப்படுத்துவதை அவர் செய்தால் அவரை நியூட்ரலைஸ் பண்றது நமக்கு ஈஸியானதுன்னு பிஜேபி பார்க்கிறார்களோன்னு ஒரு பார்வை இருக்கு. ம். ஏன்னா ஆன் ஸ்டேச்சர் இபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஆளை கொண்டு வருவது அப்படி ஃபார்ம் பண்ணாலும் அதை யூபிஎஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு ஏதோ ஒரு வகையில. அண்ணாமலையை நியூட்ரலைஸ் பண்ணது அப்படிங்கிறது நம்ம அப்படி பாத்துக்கலாம். அண்ணாமலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்காக இல்ல அந்த கண்டிஷனை வச்சு ஓரம் கட்டி இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அண்ணாமலையை அவர் மே 4 நான் பேசுறேன்னு இருக்காரு. போஸ்ட் ரிசல்ட் நான் கட்டாயம் பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. அன்னைக்கு அவர் என்னென்ன உதிர்க்க போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு சைடு. ஆக்சுவலா அவர் அந்த மாதிரி பேச வந்து உட்கார்ந்தாதான் பல விஷயங்கள் வெடிக்கும். ஒரு அதாவது நல்லா இருக்கிறத குழப்பறதுங்கிறதுல பிஜேபி எக்ஸ்பர்ட்ஸாவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவை நகர்த்தினா விஜய எடப்பாடிய டீல் பண்ணி நம்ம அந்த இடத்த காலி பண்றதுங்கிறது விஜய டீல் பண்றதை விட ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அவர் கிராஸ் ரூட்ல இருந்து வந்தவர்னு பாஜக நினைக்கிறதோன்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த ஆங்கிள் ஏன்னா ஒரு சேனல் ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கும் பாஜகவுக்கும் இல்லாமல் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக கிளியரன்ஸ் வாங்கி நீங்க ஒய் செக்யூரிட்டி வாங்கி இருக்க முடியாது. ம். சோ விஜய்க்கு அமித்ஷா லெவல்ல ஒரு சேனல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசி கட்டத்துல எலெக்ஷனுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துருவாங்கலாம் போனப்ப சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னுட்டு அந்த இஃப்தார் விழால அவர் பேசிட்டு கடந்து போனார். நம்ம அது ஒரு எல்லைக்கு மேல பேச வேண்டாம். ஒருவேளை இருந்திருந்தா நீங்க ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அது மக்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற இடத்தோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். எல்லாரும் எல்லாரோடும் செய்யக்கூடியதுதான். என்ன விஷயம்னா நீங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் கிளைம் பண்றீங்க. அப்படி சொல்லக்கூடியவர் அப்படி நடந்துக்கிறீங்களாங்கிற கேள்வியில இருந்துதான் அது வருகிறதே தவிர, அதாவது நீங்க உண்மையை சொல்லிட்டு வந்து பப்ளிக் கிட்ட மாற்றத்தை கொண்டு வரதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. நீங்க வைக்கக்கூடியதுல சப்ஸ்டன்ஸ் இருக்கா? அல்லது நீங்களும் பொய்களையும் வதந்திகளையும் ஏந்தி கொண்டு வந்து நான் மாற்றுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற இடம் இருக்கு. பாஜக அதிமுகவை கிளியர் பண்ண வேண்டும்ங்கிறது நீண்டகால செயல் திட்டம். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சொல்ல போனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே வெங்கையா நாயுடு அவர்கள் இன்றைக்கு வந்து காத்திருந்ததுல தொடங்கி நம்ம அதை பார்க்கணும். அது கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு பல மூவ்ஸ் செய்யப்பட்டது. அதிமுகவை எத்தனையோ விதமா பார்த்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அது திரும்ப திரும்ப போய் இன்னைக்கு ஒற்றை தலைமையில வந்து நின்றுச்சு. சோ இவ்வளவு ஆண்டுகள் நமக்கு உடைச்சல் கொடுத்தும் இபிஎஸ் அதை கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னு இவரை வேற ஆளை வச்சு நகர்த்திட்டு அவங்கள நம்ம நகர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து வரக்கூடியவர்களை நீங்க பவர்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய எல்லா வீக்னஸஸையும் ஈஸியா கேதர் பண்ணிட முடியுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இட் இஸ் அ கேம். அதாவது ஆந்திரா ஃபார்ம்ல நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, சந்திரபாபு நாயுடு இல்லாமல் அடுத்த எலெக்ஷனுக்கு பவன் கல்யாணம் பிஜேபியும் போறதுக்கு ஏன் ஒரு ஒர்க் பண்ணக்கூடாது? அந்த ஃபார்மேட்ல விஜயை கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக வைத்து கூட நாங்க போலாம் என்கிறதை நோக்கி கூட தேவை ஏற்பட்டால் நகரலாம். 29ல மேல பிஜேபி ரீடைன் ஆகுது அப்படின்னா அப்ப தே வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கரா போவாங்க. அதையெல்லாம் விஜய் மிக நிச்சயமாக இப்பவே 240ல இருக்கும் போதே எதிர்க்க முடியாதவர். நாளை ஒருவேளை இன்னும் பெரிய ஒரு அசுர பலத்தோடு உட்கார்ந்தாங்கன்னா ஆப்வியஸா மியாவுங்கிற ஒரு சவுண்டு கூட வராதுங்கிற நிலை வரும். சோ அவங்களுடைய டார்கெட் ஏடிஎம்கே நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடக்கூடாதுங்கிற கான்சியஸ்க்காகவே எங்க அதுல ஏதாவது பிரிஞ்சு கிரிஞ்சு போய் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை இறக்குறது நீ பவர்ல இருக்கும்போது நான் உங்களை திரும்ப காலி பண்ண முடியாது ஆஸ் அ பார்ட்டியா ஆஸ் அந்த ஆர்கனைசேஷனை. அதனால அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜயும் கிட்ட வந்துடக்கூடாது அதிமுக சேர்ந்தா 2011 எஃபெக்ட் வந்துருமோங்கிறதுக்காக தான் பாஞ்சுக்கிட்டு போய் அதிமுக தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா திட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அதனுடைய ஒவ்வொரு விஷயமாகத்தான் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதனுடைய கிளைமேக்ஸ் என்னங்கிறது என்டையர் கோலம் என்னங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தெரியும். இதுல மீடியாவுடைய பங்கையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து வட இந்திய ஊடகங்கள் நீங்க கோதி மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோடியை வந்து இந்த கடந்த 12 வருஷமா ஒரு விஸ்வகுரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் கிட்ட பேசும் பொருளாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கடந்து ஒரு நரேட்டிவ செட் பண்ணி பிஜேபியும் மோடியும் காப்பாத்திக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு முயற்சி வந்து இங்க தமிழ்நாட்டிலயும் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா,
விஜய் தரப்புல வந்து டிபேட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு கூட்டம் வருது. அவருடைய தொண்டர்கள் இப்படி பண்றாங்க. எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறுறாங்க. டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் நெறைய பேசுறாங்களே தவிர, விஜய் என்ற தனிப்பட்ட மனிதர் மீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அக்கவுண்டபிலிட்டியோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ்ஸோ, இல்ல டிஸ்கஷன்ஸோ பெருசா நடந்ததா நமக்கு தெரியல. இன்ஃபாக்ட் சமீபத்துல ஒரு செந்தில் பாலாஜி ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு. என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்கிறீங்களே கரூர் சம்பவத்த பத்தி. இது நடந்ததுல வந்து இது எல்லாமே விஜய சுத்தி நடந்த ஒரு சம்பவம் தானே. அவர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இத பத்தி உங்களால ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்க முடிஞ்சுதா? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து அவர் வைக்கிறாரு. மீடியா இந்த விஜய் அப்படிங்கிற இந்த பிம்பத்த ஊதி பெருசாக்குறதுல எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டிருக்கு? தெரிஞ்சே பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல நமக்கு இது வந்து வியாபாரம் ஆகுது, நமக்கு ரேட்டிங் வருது, வருமானம் வருது அப்படிங்கிறதாக இவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரிகசிஸ் நிறைந்த ஒரு கேள்வி. அதை நம்ம 2 விதமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஃபீல்டுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு அசைன் பண்ணக்கூடியது செய்யறவங்க தான். பாலிசி டெசிஷன் நிறுவனம் சார்ந்து எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. 2 முறை ஊடகவியலாளர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். கேண்டிடேட் செலக்ஷன் லிஸ்ட் அறிவிச்ச அந்த நாளும் சரி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிவித்த போதும் ஐடிசில கார் பார்க்கிங்ல ஸ்கிரீன் கட்டியிருக்கோம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லப்பட்டது. அதை மிக கடுமையாக அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்தாலும் ரிசீவ் பண்றதுக்கு அந்த இடத்துல தாவேகா சார்பில் ஆட்கள் இல்லை. அதிகபட்சம் செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. பல இடங்கள்ல மேன் ஹேண்டில் செய்யப்பட்டார்கள் இடம் இருக்கு இல்லையா? இது என்னுடைய ஊழியர்கள், அவங்களுக்கு நான் அப்படி அவமானப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களோ அல்லது நிறுவனங்கள் இன்னைக்கு அந்த கார்பரேட் மயமானதுனால அந்த போர்ட்ஸோ அந்த அளவுக்கு முடிவுக்கு வரல. அந்த இடத்துல ஃபீல்டுக்கு போகக்கூடியவர்களே நம்ம வந்து அவங்களும் அந்த இடத்துல விக்டிம்ஸ் ஆவறாங்க அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டி இருக்கிறது. நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனீங்கன்னா, கடந்த காலத்துல அண்ணாமலை பல நேரங்கள் அவமானப்படுத்த போதும் கூட அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு வகையில இண்டிவிஜுவல்ஸா காட்ட முடிஞ்சுது. ஏன்னா அந்த இடத்துல அண்ணாமலை இன்டராக்ஷனுக்குள்ள வந்தாரு. யாரு மேல அவர் லேபிள் பண்ணாரோ அவங்க திரும்ப பதில் கொடுத்தாங்க. விஜய் கிட்ட அந்த இடமே கிடையாது. சோ இது ஃபீல்டுக்கு போகக்கூடியவர்கள் தவறு கிடையாது. நிறுவனத்துல உங்களுக்கு அதை அசைன் பண்றாங்க. அது அவங்க டியூட்டி. வந்து இன்டராக்ஷனுக்கு உட்கார்ந்தா கேட்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. டெஸ்க்ல உட்கார்றவங்க மேனேஜ்மெண்ட்டினுடைய இடங்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு டாப் மோஸ்ட்ல இருந்தாலும் இது வேண்டாங்கிற பாலிசி டெசிஷனை சேனலோட எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸ் எடுக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸ் தான் எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பிசினஸ். ஏன்னா இன்னைக்கு நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சா நம்ம வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால பேசிக்கிட்டு இருக்கிறோம். சேனல்ஸும் இன்றைக்கு அது பெருமுதலீடாக இருக்கிறது அப்படின்னாலும் அந்த பெருமுதலீடு என்பது லாபகரமாக போகல. அவங்களும் இன்றைக்கு டிஜிட்டல் மீடியாக்குள்ள வராங்க. யூடியூப் சேனல்ஸை விட மிக அந்த கிளிக் பைட்ல ரொம்ப தீவிரமா அவங்க உழைக்க வேண்டி இருக்கு. கம்பீட் பண்ண வேண்டிய இடம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இது அதிகமாக விற்பனை ஆகிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை திரும்ப 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 ஒரு சக்சஸ் ஃபார்முலான்னும் போது நம்ம அதை ஏன் கைவிடணுங்கிற இடத்துக்கு போறாங்க. அது மாரலி ரைட்டா, அந்த இடத்துல தார்மீகமா சரியானா அதற்கான பதில் வேற. இதுல என்ன சிக்கல்னா, இத இவ்வளவு நாள் ரெசிஸ்ட் பண்ணாம பொது சமூகமும் அதை கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகுனாலும் அதுக்கு அவங்க அதுக்கு ரெட்ரஸலுக்கு ஒரு அமைப்பே இல்லாமல் இறக்கி அவர்கள் நிறுவனமயமாகி போய் அதை நீங்க யாருக்கிட்ட இந்த இன்புட்ஸை கொண்டு போவீங்கிறது இருக்கு. நீங்க ஒரு சேனலோட எடிட்டர்கிட்ட கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் நான் பொறுப்பு இல்லை, நான் சேனலுக்கு ஹெட்டா இருக்கலாங்கிற இடத்துக்கு தான் அவங்க பதில் இருக்கும். அதிகபட்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் மட்டும் எடுக்கலைங்கிறோம். இதை ஒளிபரப்பக்கூடிய நிறுவனத்துல யாரு அதுக்கு காரணம்னு நீங்க பிக்ஸ் பண்ணா முதலாளி பேர்ல இல்ல மேல இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட்டை கை காட்ட முடியாது. இண்டிவிஜுவல்ஸா நீங்க நிறுவனத்துக்குள்ள இருக்கும்போது இண்டிவிஜுவல் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு வராங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா, இத ஒருவேளை விஜயும் நம்புகிறார் என்று சொன்னால் அவரை விட மிக ஏமாந்தவராக யாரும் இருக்க மாட்டார்கள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அதை சொல்றேன்னா, உங்களுக்கு வியூவர்ஷிப்போ அல்லது அதனுடைய ரீச் அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் டீம் நம்பலாம். தலைவர்களாக இருக்கிறவர்கள், பொலிட்டீஷியன்ஸ் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பல நேரங்கள்ல நம்ம கூட்டின கூட்டம் தான், ஆனாலும் அதை பார்த்து அவங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி, ஒரு எந்து கிடைக்கும். நம்ம தான் பணம் கொடுத்தே அசம்பிள் பண்ணியிருக்கோம்னால அது கிடைச்சு, அது சில நேரங்கள் அது தவறான அவங்க பேசுறதுல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து அது ஏதோ ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். பட் அதுல இருந்து அவங்க மீண்டு ப்ராக்டிக்கலாவும் அதுக்கப்புறம் வேலையை பார்த்தா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்கு. அப்ப ஊடகங்களை என்னன்னா அவங்க இன்றைக்கு ஊடகங்களும் பயஸ் ஆகக்கூடிய நிலைக்கு, போலரைஸ் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டது ஒரு காரணம். இரண்டாவது, அதாவது அவங்களே செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் வைக்கிறாங்களான்னா, அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருந்தா அஸ் அ பிசினஸ் ஆக இதை பண்ண முடியாதுங்கிற இடத்துல போய், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மிகப்பெரிய ஹவுசஸா நிக்கிறாங்க. நேஷனல் மீடியால தொடங்கி நீங்க நேஷனல் மீடியாஸுடைய தமிழ்நாடு கிளையா இருந்தாலும் அதுல நீங்க பல லெவல் இருக்கும்.
நீங்க ஒரு டெசிஷனை வெறுமனே இங்க இருக்கிறவர் எடுத்துட்டாலும் அது போய் அங்க பர்மிஷன் வாங்கி கிளியராகி வர்றதுக்குள்ள அவ்வளவு சிக்கல்கள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கு. அவர்களை பொறுத்தவரை இந்த பிசினஸ் மாடலா ஒளிபரப்புறவங்க பாக்குறாங்க. டெஸ்க்ல உட்கார்றவங்க சேனல்ல பாலிசி டெசிஷனை மாத்த சொல்லி நாம சண்டை போட்டு போராடினா என்ன ஓரங்கட்டிடுவாங்களோ, என்னுடைய கரியரை காலி பண்ணுவோங்கிற இடத்துக்கு இருக்கிறாங்க. ஆன் ஃபீல்டு கிரவுண்டுக்கு போக சொல்லுகிறவர்கள் இதை நான் மறுக்கக்கூடிய இடத்துல இல்ல. பிகாஸ் ஐ எம் நாட் த பாஸ், நான் செஞ்சாகணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இது அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு தாவேக்காவுக்கான அந்த எஃபோரியா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க மாரலி அல்லது அதுல தார்மீகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா மீடியாஸ் மிக நிச்சயமாக பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன்ல சமூகத்துல இந்த நாய்ஸை கொண்டு சேர்த்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நாய்ஸ்ங்கிறது NOISE ஆங்கிலத்துல இந்த நாய்ஸை கொண்டு சேர்த்தது ஒரு நியூஸ் பொல்யூஷனாக இதை மாற்றி இருப்பது அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் அதன் மீதான பொறுப்பு இருக்கிறது. அதாவது விஜய் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை போலரைஸ் பண்ணதை போலவே மீடியாவையும் போலரைஸ் செய்திருக்கிறார். ஃபார் அண்ட் அகைன்ஸ்டா அதை மாற்றி இருக்கிறார். ஆனா அரசியலுக்கு எல்லா காலத்திலும் நடிகர்களாக இருக்கிறவர்கள் திரைத்துறையில இருந்து வந்த போது ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கிறது. அரசியலுக்கே வராத ரஜினிக்கு இதை விட நிறைய டிபேட் நடத்தினாங்க. அதுல இருந்து ஆனா ரஜினி தப்பிச்சிட்டாரு, விஜய் வந்திருக்கிறார், டிபேட்ஸ் நடந்திருக்கிறது. அதாவது அவரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஃபைனல் அவுட்புட்டா வரணும் அது இருக்குமா அப்படிங்கிறதுதான். மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த எஃபோரியா கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுதான் தாவேக்காவுடைய எதிர்பார்ப்பு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த எஃபோரியா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4ஆம் தேதிக்கு பிறகு மேபி ஒரு பெரிய மௌனம் அவங்க தரப்புல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். லைக் அவர் ஒரு டைம் எடுத்தார் இல்லையா, கரூர்ல அந்த கொடும் துயரத்துக்கு பிறகு ஒரு 3 நாள் டைம் எடுத்து ஒரு வீடியோ வந்தது. அதுக்கு பிறகு 48 நாட்கள் வெளியவே வரல. அது தனி மனித சோகமாக இருக்கலாம். நம்ம அதுல உணர்வு ரீதியில நம்ம அதை கொச்சைப்படுத்தல. அவங்க அதாவது இப்ப விஜய் அவர்களும் இதை நம்பிட்டாரா மீடியாவினுடைய நரேட்டிவ் அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். திரும்ப மேற்கொண்டு தொடர்வதா? ஏன்னா அவர்கிட்ட இருந்து கம்யூனிகேட் ஆகாம அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க தனியவும் மாட்டாங்க. எனக்கு உள்ளபடியே ஒரு அச்சம் நிலவுகிறது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப இளம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ரொம்ப எமோட்டிவா இருக்கிறாங்க, ஒரு உரையாடலுக்கு தயாராகாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படின்னும் போது ரெண்டு விதத்துல அச்சம் வருது தோழர். என்னன்னா ஒரு பக்கம் இவங்க தனக்கு தானே ஏதாவது செஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த குழந்தைகளை வச்சு இவங்க பண்ண அந்த பிரச்சாரம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஏமாற்றத்தை எத்தனை பேரால தாங்கிக்க முடியும், அதனால தங்களைத்தானே ஏதாவது செஞ்சுப்பாங்களோன்னு. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால அவ்வளவு டாக்ஸிக்கா அவங்க பேசுறது, பதிவுகள் போடுறத பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு, அதாவது விஜயை யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவருடைய தோல்விக்கு அவங்க எல்லாம் தான் காரணம் அப்படின்னு ஒரு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சமும் வருது. இது எல்லாவற்றையும் தாண்டி இது ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டியது நியாயமான அச்சம். இன்னொன்னு அந்த பசங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியா முழுக்க. நீங்க கஸ்டமைஸ்டா போட்டோ ஃப்ரேம் விஜய் அவர் கீழே அந்த போர்ட்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னுட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் அது சேல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சாரீஸ்ல விஜயனுடைய போட்டோ, டிவிக்கு பார்டரை போட்டு பிரிண்ட் பண்றது, கஸ்டமைஸ்டு டிஷர்ட்ஸ். அந்த போட்டோ ஃப்ரேம் கடைசியா ஜக்கியோட பாதத்துக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன் அமேசான்ல. அவருடைய பாதத்துக்கு சத்குருவோடது அப்படின்ற மாதிரி அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி கேலண்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஓப்பனிங் டேட்டே 4/5/2026 மேல சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படிங்கிறதாக இதுக்குன்னு காலண்டர்ஸ் வந்துருச்சு. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி தருவாங்க. மொத்தமா அடிச்சு வச்சு வாங்காம போயிட்டான்னு. இப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பிளாய்டேஷனா இருக்கு. ஏன்னா நீங்க கஸ்டமைஸ்டு டிசைன் போகும்போது மொத்தமா அடிச்சா பிரிண்ட் குறையும். இவங்க தளபதின்னும் போது பேரம் பேசவும் மாட்டாங்க. அது ஒரு கட்சியா செஞ்சு கொடுத்தா அது வேற, கேலண்டர்ஸ் ஆகும், மற்ற விஷயங்கள் நடக்கும். அது எப்படி எலெக்ஷன் நடக்கிற டேட்ல இருந்து நாங்க கேலண்டர் பண்ணிப்பேன் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் புரியல. அந்த பிள்ளைகள், அதாவது பின்னாடி போகக்கூடிய அந்த கிரௌடும் அவர்கள் பொலிட்டிசைஸ் ஆகல, அவங்க உரையாடலுக்கு தயாரா இல்லைன்னும் போது அவர்களுடைய இளமை காலத்தை அவங்க இங்க ஒரு தவறான இடத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு தே கான்ட் ரீஸ்டார்ட் தேர் லைஃப். அவங்களுடைய டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது என்னவாகும்? அதற்கு பிறகு அவங்க அதுல இருந்து எப்படி தங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு வரப்போறாங்க? செய்த தவறுகளை அது யாரு தங்கள் மீது பழி எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அந்த கில்ட்ல இருந்து அவங்க எப்படி டிராவல் பண்ண போறாங்க? மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சிக்கலை நோக்கி அதை நகர்த்த போகிறது. எதற்குமே பொறுப்பெடுக்காத விஜய் அவர்கள் இந்த 2.25 வருடத்தில் இப்படியான ஒரு சம்பவம் வந்தாலும் எடுப்பாராங்கிற சிக்கல் இருக்கிறது. பல கான்ஸ்பிரசிஸ் பேசப்படலாம், மிஷின் மாற்றப்பட்டது, இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ்குள்ள போகிறத தாண்டி கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி அப்படியே எதிர்நோக்கி நிற்கிறது. ஒரு தலைவராக அவரை விடவும் அவரை நம்பி பின்னாடி போகிற அந்த அன்ஸ்பாயில்டா இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஏன்னா அவங்க வேற யாரும் அவங்களோட உரையாடி அவங்களை தன்மையப்படுத்தல.
நேரடியா அவங்க இதுக்கு பின்னாடி போறாங்கன்னா, அந்த பிள்ளைகள் அன்ஸ்பாயில்டா இருந்தாங்க. அவரு தன்னுடைய நரேட்டிவ எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு வகையில ஒரு மேனிபுலேஷன்க்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன் நீங்க இத வச்சுக்கலாம். அப்ப அந்த அன்ஸ்பாயில்டு கிட்ஸினுடைய மனநிலை என்னவாகும் என்கிற அச்சம் உள்ளபடியே நிற்கிறது. எதா இருந்தாலும் நம்ம அத தாண்டி வந்துர முடியும் அப்படிங்கிற வார்த்தைகள மட்டும் தான் இந்த நேரத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தனித்து இருக்க வேண்டாம். பிள்ளைகள் இருக்காங்க, இளைஞர்கள், விஜய் மீது சப்போர்ட்டர்ஸாக இருந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிறவங்க ஒரு கண்ண வச்சுக்கோங்க. ஒரு உரையாடல்ல செய்யுங்க. அவங்கள அமைதிப்படுத்துங்க. அவங்க நேரம் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா, அவங்க எவ்வளவு செலிப்ரேட் பண்ணாலும் விட்டுருங்க. நமக்கு அதுல எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. இல்லாத பட்சத்தில் எல்லாற்றுக்கும் தயாராக வேண்டும். ஏன்னா பேரண்டிங்லயே நோ சொல்றது இல்லாத ஒரு தலைமுறைக்கு நம்ம வந்துட்டோம். அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு காத்திருத்தல்ங்கிறது இல்லாம இமீடியட்டா செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டதுனால, டிசப்பாயின்மெண்ட்டையே எதிர்கொள்ளாத குழந்தைகள் போது அது மிகப்பெரிய அளவுக்கான உளவியல் சிக்கல்களை உருவாக்கும். எல்லோரும் கொஞ்சம் ஒருவர் கைகளை பற்றி கொண்டு இந்த பிரளய காலத்தை கடப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு சொல்ல தோணுது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம்.